Annyeongdarmis, welcome to Back to FF World. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா BTS 47 ஹாரர் FF டார்க் ஐஸ் பார்ட் 24 தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம எதோட பார்த்துருந்தோம்னா கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ஏஞ்சல்ஸ் பேலஸ்க்கு வந்துட்டு போயிருப்பீங்க அண்ட் செம்ம என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்ணாமூச்சி விளையாடுறது, ரொமான்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நாட்டியான திங்ஸ் அண்ட் காமெடி திங்ஸ்லாம் நடந்திருக்கும். லாஸ்ட்டாக வந்து ஜங்குக்கும் குழலியும் கிஸ் பண்ணியிருந்தது நீங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. அது வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷையாக ஆயிடும். ஸோ அதோட தான் பார்த்தோம். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்படியே வந்து ஒரு 2 days வந்து போகுது. ஸோ இப்போ ஒன் ஃபைன் டே எல்லோரும் வந்து அந்த கார்டன் ஏரியா மாதிரி இருக்கும்ல பேலஸில். ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் அங்கே வந்து உட்காண்ட்ருக்கீங்க, மைலியை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து உட்காந்துட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. சும்மா நார்மலாக வந்து பேசுவோம்ல அது மாதிரி. அப்படி பேசிட்டு இருக்கும்போது மைலி வரா. அது அந்த வயலின் இருக்குது அவள் கையில், அதை எடுத்துகிட்டு வரா. இங்கே எல்லோரும் என்னடி பண்ணுற, வயலின் வாசிக்க போகிறேன்டி அப்படி சொல்ல. இங்கே வந்து சீதா கேட்குறா, உனக்கு வயலின் வாசிக்க தெரியுமா? இது வரைக்கும் நீ வாசித்தது இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே மயிலி வாசிக்க தெரியாதுதான், இனிமேல் வாசிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். லூசாடி, நீ கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மித்ரா சொல்கிறான். எங்கள் மயிலி, இல்லை இது அங்கே பார்த்தேனா நல்லா இருந்துதா? எங்கே பார்த்தேன்? தயாங்கோட ரூமில் பார்த்தேன், அதை தூக்கிட்டு வந்துட்டேன். அவன் கோவப்பட போகிறான்டி அப்படின்ற மாதிரி இங்கே யுவா சொல்கிறா. இங்கே மயிலி, கோவப்பட்டா பட்டுட்டு போட்டோம், நான் என்ன பண்ணுறது, எனக்கு இதை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுப்பா, நான் வாசிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அது வருது. ஸோ நீ எதனா பண்ணுமா அப்படின்ற மாதிரி விட்டுடுறீங்க. அவள் என்னடான்னா வாசிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வாசிக்கிறா. செம்ம கேவலமாக இருக்குது. அவங்க உட்காந்துருந்த நீங்கள்லாம் காதை பொத்திட்டு வேணாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. எங்கே குயிலெலாம் வந்துட்டு நிறுத்துறியா இல்லை உன் மண்டையில் அடிக்கவா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஆனால் மயிலி அதை பற்றியும் காதில் வாங்காமல் அது வாசிக்கிறது தான் வாசிக்குது. இந்த சவுண்டை கேட்டு அரண்மனையில் இருக்கிற பாய்ஸ் எல்லாம் வருவாங்க. கூட உங்களோட தம்பி அர்ஜுன் வருமா இருக்கான்ல, அவனும் வரான். அண்டு நீலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் வருது. எல்லோரும் பார்க்குறாங்க. இங்கே மயிலி தான் செம்ம நல்லா வாசிக்கிறேன்ட்டு கேவலமாக வாசிச்சிட்ருக்கு. எல்லாருக்கும் என்னடா இது, இங்கே நம்ம யூங்கிலாம் யாராச்சும் போய் அவளை நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி வந்து காதை பொத்திக்கிட்டு இருக்கு. இங்கே தயாங் வந்து இவளை அப்படின்ற மாதிரி வரான். அதுக்குள்ளே குழலி என்ன பண்ணுறீங்கன்னா போயிட்டு அவன் மண்டையிலே ஒன்று வைக்கிறீங்க, மயிலியோட மண்டையில். அவள் அம்மை என்னடி, முதல்ல இந்த வயலினை கூட ஆள மண்டையும் பாரு, நீ வாசிக்கிறேன் என்ன பண்ணி வச்சுருக்க தெரியுமா? என்ன பண்ணா, நல்லா தானே வாசித்தேன், நல்லா வாசித்தா, கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே திரும்பி பார்க்குறீங்க, எல்லாம் காதை பொத்திக்கிட்டாங்க உட்காந்துருக்கேன். இங்கே நீங்கள் என்ன ஆச்சு, எல்லாருக்கும் காது வலிக்குதா அப்படின்னு மாதிரி கேட்க, இங்கே எல்லோரும் ஆமான்ற மாதிரி மண்டையாட்டுறாங்க. எங்கே மயிலி, அதுக்கு தான் அந்த வாட்டர் ஃபால்ஸில் ரொம்ப நேரம் விளையாடாதீங்கன்னு சொன்னேன், கேட்டிங்களா? இப்போ பாருங்கள் கோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. ஆனால் இங்கே வந்து நம்ம யூங்கி வந்து, ஏம்மா நீ வந்து வாட்டர் ஃபால்ஸில் விளையாடினதுனால எங்கள் இதில் காதில் வலிக்கலை, நீ வாசிக்கிறேன்ற பேரில் உன்னை பண்ண பற்றியா, அதுதான் எங்கள் காதுலேருந்து ரத்தமே வருது அப்படின்ற மாதிரி யூங்கி சொல்ல, எங்கள் மயிலி அப்படின்ற மாதிரி அது பவுட் பண்ணிகிட்ருக்கு. எங்கள் தயாங் வந்து, என்ன எதுக்கு இப்போ என் ரூம்லேருந்து அந்த வயலினை கொண்டு வந்தா? வயலினை எதுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க? வாசிக்க தான் எடுத்துகிட்டு வருவாங்க. வாசிக்கணும்னு எடுத்துன்னு வந்துட்டு அது ஏன்டி இப்படி கருணை கொடூரமாக பண்ணுற? நான் எப்படி சொல்கிறது, நான் நல்லா தான் வாசித்தேன், நீ நல்லா வாசித்த. வயலின்னு நல்லா வாசிக்கணும்னா என்னன்னு தெரியுமா? என்ன உனக்கு தெரியுமா? தெரியாமையா என் ரூமில் நான் வயலினை வச்சுருக்கேன் அப்படியா? என்ன இந்த வாசித்து காட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே மயிலி சொல்கிறா. இங்கே என்கிட்டயே சவால் ஏறடி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தாயவங்க அந்த வயலினை எடுத்து இப்போ வாசிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ எல்லாருமே அதை கேட்குறீங்க. ஒரு வேலையாக அந்த வயலினை முடித்த உடனே தான் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். எல்லோரும் மெஸ்மரைஸ் ஆகி பார்க்குறீங்க. பிகாஸ் அவ்வளோ சூப்பராக வந்து தான் வாசிச்சிருப்பான். இங்கே மயிலிலாம் கன்னத்தில் கையை வச்சுட்டு வான்ற மாதிரி பார்த்துட்ருக்கு.
இங்கே தயாங் வந்து என்னடி போதுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே மயிலியா நான் கூட தான் இப்படி வாசிப்பேன், ஏதோ நல்லா தான் இருந்தது கூட நான் வாசிக்கிறேன் அப்படி சொல்ல, இங்கே எல்லோரும் ஏம்மா தாயி நீ ஒன்றும் ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ திடீர்னு யுவா வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. ஸோ எல்லோரும் போய்ட்டு யுவா அப்படின்ற மாதிரி தூக்குறாங்க. ஜின்னு போய் தூக்குறாரு. தூக்கிட்டு ரூமுக்கு போய் படுக்க வைக்கிறாங்க. அண்ட் இந்த அரண்மனையிலலாம் வந்து யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அங்கேயே வந்து அந்த வைத்தியர்லாம் இருப்பாங்களே, ஸோ அதுலேருந்து ஒரு அம்மா வந்து வைத்தியம் பார்க்குறாங்க நம்ம யுவாக்கு. ஸோ ஜின்னுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது, ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு. அவங்க வந்து வைத்தியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வராங்க. வந்துட்டு கவலைப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை ராஜா, ஜின் நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜின்னுக்கா என்னது அப்படின்னு சரி ஷாக்கு. எல்லோரும் வந்து செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. இவங்க ஆமாம் நீங்கள் அப்பாவாக போகிறீங்க, நம்ம ராஜ்யத்தோட முதல் வாரிசு நம்ம ராணி யுவாவோட வயிற்றில் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி, உங்கள் அப்பாவுக்கு உங்கள் ஃபேமிலிக்கே எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. ஜின்னெல்லாம் குதிக்கிறாரு, ஐ நான் அப்பா ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி குதிச்சிட்ருக்காரு. எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி யுவா வந்து ப்ரெக்னென்ட் ஆனது. ஸோ அந்த ராஜ்யமே இப்போ கோலாகலமாக இருக்குது, நம்ம யுவா வந்து ப்ரெக்னென்ட் ஆனது. எல்லோரும் அவங்க வீட்டில் ஏதோ ஒரு வாரிசு வந்த மாதிரி அந்த நாடே வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அண்ட் இந்த விஷயம் எப்படியோ ரோனா யூனாக்கு வந்து தெரிய வருது. ஸோ அவங்க நேரம் வந்துருச்சு, நம்ம எதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோமோ அந்த நேரம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த சிவப்பு நிலா வரப்போகுது. அது வந்த உடனே உங்கள் எல்லாருக்கும் அழிவு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்ருக்காங்க. அண்ட் இங்கே சைடு பார்த்தோம்னா நீங்கள் எல்லாம் செம்ம என்ஜாய் பண்ணுறீங்க. அண்டு யுவாவை வந்து தாங்குன்னு தாங்குறீங்க எல்லாருமே, குயின்ஸும் சரி அண்ட் கிங்ஸும் சரி, பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு யுவாவை அப்படி பார்த்துக்கிறாங்க. ஒரு ஏற்கனவே அவள் ராணி, அண்டு இதெல்லாம் ஒரு வேலையும் செய்ய மாட்டா, இப்போ சுத்தம் சொல்லவே வேண்டாம். அந்த மாதிரி எல்லோரும் அவளை வந்து அப்படியே வந்து இந்த தங்கத்தட்டில் தாங்குவாங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அண்ட் இவ்வளோ டேஸில் நம்ம குயிலி மயிலிக்கெல்லாம் பாய்ஸ் மேலே, அதாவது விமன் குக் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். பட் அதை எக்ஸ்ப்ரெஸ் தான் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவனுங்க பண்ணுற அந்த நாட்டி திங்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும், பட் பிடிக்காத மாதிரி ஆக்ட் பண்ணுறது. நம்ம குயிலிலாம் வந்து விமன் ஃப்ளர்ட் பண்ணாலே அவளுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகும், ஆனால் அதை வந்து அவள் காமிச்சிக்க மாட்டா. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து போயிட்டுருக்கு. இங்கே நம்ம ராதா வந்து ஆரம்ப பிடிச்சி தொல்லை பண்ணுறது, ஆனால் நம்ம நாம்சன் வந்து ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு இது வேலை இருக்குது அந்த வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நழுவுறது, இதே வேலையாக தான் வச்சுட்டு சுற்றிட்டுருப்பாங்க. அப்படியே வந்து டேஸஸ் மந்த்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒன் ஃபைன் நைட்டு இங்கே ஹோபி வந்து நல்லா தூங்கிட்டுருக்காரு. திடீர்னு அவருக்கு என்னன்னு தெரியல, அப்படியே ஏதோ ஷாக்காகி ஏஞ்ச மாதிரி அப்படியே ஏஞ்சிக்கிறாரு. ஏஞ்சிட்டு என்ன ஒரு வேலை அப்படின்ற மாதிரி அவர் திங்க் பண்ணுறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பக்கத்தில் பார்த்தா மித்ரா நல்லா தூங்குறா. இங்கே ஹோபி வந்து அப்படியே மித்ரா பார்த்துட்டு, நடக்க வேண்டியது இப்படி தான் இருக்குன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது மித்ரா, நம்ம அப்போ கடைசி வர அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவோட ஒரு ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்போது அவர் கண்ணிலேருந்து அப்படியே வந்து அந்த டியர்ஸ் வருது. அப்படியே கட் பண்ணி இங்கே நிலா சைடு காமிச்சா, இங்கே நிலா வந்து அந்த கார்டன் ஏரியா இருக்கும்ல, நிலா வந்து யாருன்னா உங்களோட ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லே. அண்ட் அந்த எப்படி சொல்கிறேன், அந்த பனிப்பெண் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நிலா. ஸோ அவள் வந்து அந்த மாதிரி இந்த கார்டனில் சுற்றிட்டுருக்கும் போது உங்களோட பெரியம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன அதான் ரோனலோட அம்மா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கும் தெரியாமல் பேலஸ்லேருந்து வெளியில் போகிறாங்க. இதை நிலா பார்த்துருவா. பார்த்துட்டு இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பின்னாடி வந்து அவள் போகிறா. அவங்க காடெல்லாம் தாண்டி ஏதோ வந்து ஒரு குகைக்குள்ளே போகிறாங்க. இங்கே நிலா, இவங்க இந்த ராத்திரியில் இவ்வளோ தூரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த தாட்லேயே வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அந்த ஒரு குகை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வந்து அவங்க அந்த அரோனலனா யூனாவோட அம்மா போகிறாங்க. இவளும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறா. அங்கே இவ போயிட்டே இருக்கா. போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று பார்த்தா அந்த
அம்மா வந்து அந்த ரோனா லூனா யூனா கூட பேசிகிட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு நிலாவுக்கு வந்து செம்ம ஷாக்கு. அவள் அப்படியே பார்த்துட்ருக்கா. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, இன்னும் என்ன தான் பண்ண போகிறீங்க? நானும் கேட்குறேன், நீங்களும் பண்ணுறேன்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஆனால் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல. அங்கே அந்த பேலஸில் எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்த்து எனக்கு வயிறு எரியுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இங்கே லூனா, அம்மா இன்னும் எத்தனை நாளைக்கு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க நானும் பார்க்குறேன். ஏன்னா அவங்களோட இறுதி காலம் நெருங்க போதுமா? என்ன சொல்கிற? ஆமாம்மா இன்னி 2 நாள் தான் அந்த சிவப்பு நிலா வரப்போகுது. அன்னைக்கு இவங்க எல்லாருக்கும் சமாதி கட்டுறான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை நிலா கேட்டுட்டு, சிவப்பு நிலாவா 2 நாளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். எங்கே அவங்க அம்மா, அப்படின்னா சீக்கிரம் பண்ணுங்கள், என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் இல்லை, அந்த யுவா வயிற்றில் இருக்கிற குழந்தைய அழிக்க போகிறோம். குழந்தைய மட்டுமா? குழந்தைய அழிச்சாலே அவள் அழிஞ்சிருவாம்மா. அவ்வளோ மட்டும் இல்லாமல் அந்த 7 பேரையும் ஒன்றா சாவடிக்கணும்மா அப்படின்னு சொல்கிறா. இங்கே வந்து அவங்க அம்மா, என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்க, இங்கே எல்லோரும் அந்த 3 பேரும் அவங்களுக்கு என்ன பிளானோ அதை வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து இந்த அம்மாவும் வந்து, ஓ அப்படியா, ஆமாம்மா, இதை மட்டும் நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக இந்த உலகத்தை நாங்கள் தான் ஆளுவோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க அம்மா, ஏதோ நமக்கு எல்லாம் சாதகமாக நடந்தால் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே நிலா, என்னது 2 நாளா? 2 நாளில் அப்படின்னா இதை நான் உடனே எல்லார்கிட்டையும் சொல்லணுமே, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவள் யோசிச்சுட்ருக்கா. அங்கே அப்படியே கட் பண்ணி இங்கே கோயிலி சைடு காமிஷா. கோயிலி வந்து அந்த அரண்மனையில் அந்த பால்கனி இருக்கும்ல, விண்டோ, அங்கே வந்து நின்றுட்டுருக்கா. ஸோ அவளுக்கு வந்து ஏதோ மனசு ஒரு மாதிரி பாரமாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருக்குது. லைக் ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ அவள் அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கா. அவள் வந்து யோசிச்சுட்ருக்கா, என்ன ஏதோ ஒரு மாதிரியாகவே ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி எனக்கு இப்படிலாம் தோணாதே. எனக்கு இப்படி தோணுச்சுன்னா அப்போ அது கண்டிப்பாக நடக்கும் தானே அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னே புரியலையே அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்ருக்கான். அப்போது ஜிம்மன் வரான். ஸோ ஜிம்மன் வந்து நம்ம கோயிலை வந்து பேக்கப் பண்ணுறான். அவள் வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கிறத பார்த்து ஜிம்மனுக்கே சர்ப்ரைஸ்ட். ஸோ ஜிம்மன் வந்து, ஓய் என்ன, நான் வந்து உன்னை ஹக் பண்ணுறேன், ஆனால் நீ எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை ஜிம்மன், என்ன ஆச்சுன்னு கேட்டேன், இங்கே பாரு திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து இப்போ கோயிலை வந்து டேர்ன் பண்ணுறான் அவனை ஃபேஸ் பண்ண மாதிரி. ஸோ அவளோட ஐஸ்லாம் டியர்ஸாக இருக்கு. இங்கே ஜிம்மன், என்னடி ஆச்சு, ஏன் அழுகிற, ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன ஆச்சு சொல்லு. இல்லை ஜிம்மன், அது வந்து, என்னடி சொல்லு, என்னாச்சுன்னு சொல்லு. அது வந்து எனக்கு ஒரு கனவு வந்தது ஜிம்மன். கனவா? என்ன கனவு? அது வந்து சொல்றி, அது சொல்லுன்னு சொன்னேன். இல்லை ஜிம்மன், அது நம்ம இவா இருக்கால, ஆமாம், அவளுக்கு என்ன? இல்லை, அவளை யாரோ கொலை பண்ணுற மாதிரி. என்னடி சொல்கிற? ஆமாம், அவள் மட்டும் இல்லாமல் இங்கே மயிலி வந்து மலையிலேருந்து கீழே விழுற மாதிரி ஒரு கனவு வந்தது ஜிம்மன். என்ன சொல்கிற? ஆமாம், எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி வந்ததில்லை ஜிம்மன். எனக்கு ஏதாவது கனவு வந்தால் அது பழிக்கும். எனக்கு இது பயமாக இருக்குது ஜிம்மன். யாருக்கும் ஏதாவது ஆயிருமோன்ட்டு ரொம்ப பயமாக இருக்குது. அது கனவு தான், அதை ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடு. இல்லை ஜிம்மன், என் சின்ன வயசுலேருந்து எனக்கு கனவு வந்தாலே அது பழிக்கும். அது எப்படியாச்சும் பழிச்சிரும் ஜிம்மன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. யாருக்காவது ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு ரொம்ப பயமாக இருக்குது ஜிம்மன். அப்படிலாம் ஒன்றும் நடக்காது.
அதான் நம்ம இருக்கோம்ல, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, இது ஒரு கனவு தான், சரியா, இதை பற்றி பெருசாக இது பண்ணாத. இல்லை சும்மன், எனக்கு பயமாக இருக்குது சும்மன், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னா அவள் சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே ஜிம்மன் அவன் ஃபேஸை கட் பண்ணி அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை என்றைக்குமே நான் காப்பாற்றுவேன், உன்னை நான் பாதுகாப்பேன், உன்னை என்றைக்குமே அடுத்தவங்க கிட்ட தலை குனிய வைக்கவே மாட்டேன், உனக்கு எந்த ஒரு ஆபத்தையும் நான் வரவிட மாட்டேன், உனக்கு ஒரு ஆபத்துன்னு ஒன்று வந்ததுன்னா அது முதல்ல என்னை தாண்டி தான் உன்னை வந்து தொட முடியும், புரியுதா அப்படின்னு எங்கள் ஜும்மன் சொல்கிறான். எங்கள் குயிலி அப்படியே ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. எங்கள் ஜும்மன், கப்பார், நான் உன்னை காதலிக்கிறேன், என்னைக்கும் உன்னை மட்டும்தான் நான் காதலிக்குவேன், நீ தான் என் உயிர், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எங்கள் குயிலி அப்படியே ஜும்மனை ஹக் பண்ணிவிட்டு, என்னை மன்னிச்சிரு ஜும்மன், நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு. இல்லை, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, என் பொண்டாட்டி இனிமேல் யார்கிட்டையும் எதுக்காகவும் மன்னிப்பு கேட்கவே கூடாது, தலை குனியவும் கூடாது, அவள் எல்லாரும் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கணும், அதுதான் எனக்கு பெருமை. நான் பார்த்த என்னோட குயிலி யாருக்கும் அடங்காமல் பிரேவாக போல்டாக எல்லாரையும் எதிர்த்து நிற்கணும், அந்த கோயிலையை தான் நான் லவ் பண்ணேன் அப்படின்னு ஜிம்மன் சொல்கிறான். இங்கே அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிம்மனை ஹக் பண்ணிக்கிறான். இங்கே நம்ம ஜின்னு வந்து யுவாவோட ஸ்டொமக்கில் வந்து காதை வச்சு கேட்டுட்ருக்காரு. என்னடா பண்ணுற, பாப்பாவோட குட்டி குட்டி சவுண்ட்ஸை வந்து கேட்டுட்ருக்கேன். ஓ, உனக்கு கேட்குதா? கேட்குதுடி, என் பேபி எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறா. என்னது பண்ணுறாளா? ஏய், என்ன பொண்ணுன்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? ஆமாம், எனக்கு பொண்ணு தான் வேணும். ஏண்டா, அங்கங்கே நிறையா ராஜாலாம் வந்து எனக்கு பையன்தான் வேணும், ஆண் வாரிசு வேணும், அது இதுன்னு சொல்லுவாங்க, நீ என்னடா பொண்ணு கேட்குற? இல்லை, யார் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு உன்னை மாதிரி போல்டாக க்யூட்டாக இருக்கிற ஒரு பிரின்சஸ் தான் வேணும், எனக்கு உன்னை மாதிரி ஒரு குட்டி யுவா தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே யுவா அப்படின்னா உனக்கு பாய் பேபி வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், எனக்கு ஆனால் என்னோடய பிரின்சஸ் வந்தால் எனக்கு ஹாப்பி ஆயிரும். ஓ அப்படி, அது சரி அப்படின்னு சொல்ல இங்கே யுவா கேட்குறா, ஏண்டா உனக்கு பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்குமா என்ன அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு அம்மா இல்லடி, எனக்கும் என் தம்பிங்களுக்கும் அம்மா இல்லை, அம்மா பாசம் இருந்ததில்லை. ஸோ எனக்கு பிறக்க போகிற குழந்தைய நான் என் அம்மா மாதிரி பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன், அதனால தான் பெண் குழந்தை வேணும்னு எனக்கு அப்போ ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஆசை அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. ஜின் வந்து என்னோடய பிரின்சஸ் சீக்கிரமாக வெளில வாங்க, அப்பா அவங்களுக்காக ரொம்ப காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யுவாவோட பெல்லியில் போய் கிஸ் பண்ணுறாரு. இங்கே யுவா, டே எனக்குடா அப்படின்னு மாதிரி கேட்குறா. இங்கே ஜென்னு உனக்கு இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு யுவாவோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. இங்கே யுவா சொல்கிறா, இங்கே பாடுறா, பேபி வந்ததுக்கப்புறம் என்னை மறந்தேன்னு வை, உன்னை கொன்றுவேன். ஹே, அது எப்படி, எனக்கு என்ன தான் பேபி வந்தாலும் நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் பாப்பா. ஆஹா, ஆமாம், எத்தனை பேபிஸ் இருந்தாலும் நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு குழந்தை, போதுமா, அது அந்த பயம் அப்படின்னு சொல்ல இங்கே ஜின்னும் வந்து ஹக் பண்ணுறாரு. அண்ட் அப்படியே மறுநாள் மார்னிங்கும் ஆகுது. ஸோ இங்கே தயாங் வந்து, என்னடா வாழ்க்கை இது, நம்ம பொண்டாட்டி நம்மளை கண்டுக்கவே மாட்டான், பேருக்கு தான் ராஜா, ஆனால் பொண்டாட்டியை பற்றியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் புலம்பிட்டே போகிறான். அங்கே பார்த்தா அங்கே மயிலி வந்துட்டு அந்த புறாலாம் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு விளாடின்ட்டுருக்கா, அப்படியே வந்து அதை வந்து பறக்க விட்டுட்ருக்கான். இந்த தயாங் அப்படியே நம்ம மயிலையே வந்து பார்த்துட்ருக்கான். அவன் வந்து மயிலியோட கண்ணை தான் பார்க்குறான், பிகாஸ் ஹி இஸ் obsessed with her eyes. ஸோ அந்த கண்ணையே வந்து அப்படியே பார்த்துட்ருக்கான். எங்கள் மயிலி வந்து ஜாலியாக அந்த புறா கூட விளையாடிட்டுருக்கா. எங்கள் தயாங் அப்படியே மயிலிக்கிட்ட போயிட்டு, ஓய் பொண்டாட்டி என்னடி பண்ணுற, அப்படி கூப்பிடாத, நான் அப்படி தாண்டி கூப்பிடுவேன், ஏய் நான் உன் ஹஸ்பண்ட், ஸோ நான் அப்படி தான் கூப்பிடுவேன். ஓ அப்படி, சரி நீ கூப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி மயிலி சொல்கிறா. எங்கள் தயாங், என்னது சொல்லிக்கோவா, ஓய் என்னாச்சு உனக்கு, நான் சொன்னால் நீ என்ன கேட்கவா போகிற, ஸோ என்ன பண்ணுறது, நீ சொல்லிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த புறா கூட விளையாடிட்டுருக்கான். எங்கள் தயாங், அது சரி, ஓய் உண்மையை சொல்ல
நான் அப்படி கூப்பிடுறது உனக்கு பிடிச்சிருக்கு தானே? அப்படிலாம் இல்லையே, நான் அப்படி சொன்னேன்னா நான் அப்படிலாம் சொல்லே. போய் சொல்லாதடி, அதுவும் ஃபேஸில் தெரியுது. இல்லைப்பா, நான் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன். சொல்லி சொல்லி எனக்கு தான் வாய் வலிக்குது. அதனால எதுக்கு இனிமேல் சொல்லணும்? நீ இப்படின்னா பண்ணிட்டு போ. நான் வந்து அதை காதில் வாங்கிக்காமல் இருப்பேன். ஓ அப்படி, ஆமாம் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிகிட்ருக்கா. எங்கள் தாங் அப்படியே வந்து அவகிட்ட வந்து உட்காடுறாங்க. எங்கள் மயிலி அப்படியே பார்த்துட்டு எதுவுமே ரியாக்ஷனே கொடுக்காம அவள் வந்து விளையாடிட்டுருக்கா. எங்கள் தாங், ஓய் இங்கே பாரு. என்ன இங்கே பாரு. சரி சொல்லு என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறான். உனக்குன்னு ஏதாவது ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்காடி? ஆசையா? ஏதாச்சும் சின்ன வயசுலேருந்தே உனக்கு அந்த ஆசை இருக்கும்ல, ஸோ அது மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை. போய் சொல்லாத. இருந்தாலும் அதே நான் அவங்ககிட்ட சொல்லணும், நான்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லு, ஏதாச்சும் ஆசைன்னு ஒன்று இருக்கா? இருக்கு. ஆனால் என்ன? ஆனால் அது 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 ஒரு மாதிரி இருக்கும், வேண்டாம். அப்படின்னு வச்சுருக்க, சொல்லு. அது வந்து சொல்லு. ஒரு நைட் டைமில் யாருமே இல்லாத ஒரு பேலஸில், யாரும் இல்லாத பேலஸில் அந்த நிலாவோட வெளிச்சத்தில் நல்லா உட்காந்து சாப்பிடணும். என்னது? ஆமாம், அந்த நிலாவோட வெளிச்சத்தில் சாப்பிட்ற சுகமே தனி. அதுவும் யாரும் இல்லாமல் எல்லாத்தையும் நான் மட்டும் சாப்பிட்ணும். அது மாதிரி ஒரு இடம் கிடைக்கவே இல்லை தாயம். என்ன பண்ணுறது? அடிப்பாவே, இதுதான் உன் ஆசையா? ஆமாம். வேறு எதுவும்? நீ எந்த மாதிரி கேட்குற? எனக்கு இதான்ப்பா சின்ன வயசுலேருந்து ஆசை. ஆனால் இது ஒரு வாட்டி கூட நிறைவேறினதே இல்லை. நிறைவேறினது இல்லையா? ஆமாம். அடிவிடு, அது அப்படியே போட்டோம். சரி, நான் போகிறேன். எங்கே போகிற? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லுவாங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், போ. சொல்கிறீ, எங்கே போகிற? யுவா கிட்டே போகிறேன். ஏன்? அது பேபியை பார்க்கணும் போல இருக்கேன் தான். இன்னும் பாப்பாவே வரல. நான் இந்த வயிற்றில் காது வச்சு கேட்பேன், ஏண்டி உனக்கு அவ்வளோ ஆசையா என்ன குழந்தைய பார்க்கணுன்னு? ஆமாம். இருக்காதா? குழந்தைன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன? யாருக்கு தான் குழந்தைய பிடிக்காமல் இருக்கும்? ஸோ அந்த பேபி வந்துன்னு ஜாலியாக விளையாடுவேன். அப்படின்னா நம்மளும் ஒரு பேபி. போய் வேற ஆளை பாரு. இதெல்லாம் வேற யார்கிட்ட கேட்க முடியாதுரி, உங்ககிட்ட தான் கேட்க முடியும். தயாங், என்ன பேசுகிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறா வைக்கப்பட்டுட்டே. எங்கள் தயாங் பாடுறா, என் பொண்டாட்டி வைக்கலாம் படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே வந்து போகிறான். அப்படியே கட் பண்ணி இங்கே ஜங்குக் சைடு காமிச்சான். எங்கள் ஜங்குக் வந்து சோகமாக அந்த பால்கனி இருக்கும்ல, ஸோ அங்கே வந்து உட்காண்ட்ருக்கான். எங்கள் குழந்தை வந்து அந்த வழியாக போகும்போது ஜங்குக்கை பார்க்குறான். ஸோ அவன் ஏதோ சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அவன் வந்து இவன் எப்படி சோகமாக உட்காந்துருக்கான், சரி போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜங்குக் பக்கத்தில் உட்காந்து, ஜங்குக் சொல்லு குழலி, என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்க? இல்லையே, ஒன்றும் இல்லையே, எனக்கு என்ன, நான் நல்லா தானே உட்காந்துருக்கேன். இல்லை, பார்க்க ஏதோ சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்னாச்சு? ஒன்றும் இல்லடி, சும்மா தான். சொல்லு ஜங்குக், என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு க்யூட்டாக ஃபேஸ் வச்சு கேட்குறீங்க. எங்கள் ஜங்குக் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை சும்மா. சும்மா இல்லை சொல்லாத, நீ உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, என்னாச்சு உனக்கு? அதான் ஒன்றும் இல்லை, என்னோடய அம்மா ஞாபகம் வந்துச்சு, அவ்வளோதான். என்ன? ஆமாம், அது என்னமோ தெரில, திடீர்னு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. சரி, அதை விட நீங்கள் என்ன பண்ணுற? இல்லை, யுவாவை பார்க்கலான்னு போனேன், அதான். சரி, நீ போய் பாருப்போ. இல்லை பரவாயில்ல, உனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா ஜங்குக்? ஆமாண்டி, என் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னோடய துரதிர்ஷ்டம், நான் பிறந்ததுக்கப்புறம் அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. அவங்களோட முகத்தை கூட நான் பார்த்ததில்ல, நேரில் பெயிண்டிங்கில் தான் அவங்களோட ஃபேஸே பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருப்பாங்களா என்ன? ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க அழகுக்கு இந்த உலகத்தில் யாரும் ஈடு இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்படியாடா, அவ்வளோ அழகாக இருப்பாங்களா? ஆமாம், ரொம்ப அழகாக இருப்பாங்க.
அதான் நீ இவ்வளோ அழகாக பிறந்திருக்க. ஆ, என்ன சொன்ன? இல்லையே, ஒன்றும் இல்லை. ஏ, போய் சொல்லாத. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, சும்மா தான். அதான் என்ன, நான் அழகாக இருக்கேன்னு சொன்னதானே? அது அது வந்து உண்மையாக தானே சொன்னேன். நீ அழகாக தான் பார்க்க. ஆஹா, ஆ, ஆமாம். ஓ, அப்படி. அது உண்மையாக சொன்னேன், நான் எதுவும் தப்பாலாம் சொல்லலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் ஜாங்கு, அது சரி. பாரு ஜாங்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் அம்மா எங்கேயும் இல்லை, உன் கூட தான் இருக்காங்க. இதோ இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட ஹார்ட்டில் கை வைக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் இங்கே தான் இருக்காங்க, இதுதான் உங்களோட வீடு. உன்னை விட்டு அவங்க என்றைக்கும் போக மாட்டாங்க. உனக்கு எப்பெல்லாம் அம்மா பாசம் இல்லை அம்மாவை பார்க்கணுன்னு தோணுதோ அப்போல்லாம் நீ என்கிட்ட வா. உங்ககிட்டயா? என்கிட்ட வா. நான் வந்து எனக்கு வந்து அம்மா பாசம் காட்டுறேன். அம்மா பாசமா? அம்மா பாசம் தான் எப்படிடி காட்டுவேன்? அம்மா என்ன பண்ணுவாங்க, நம்மளை வளர்ப்பாங்க, சாப்பாடு ஊட்டுவாங்க, அப்புறம் நம்மளை அது ஒன்றும் இல்லை. நீ உனக்கு எப்போல்லாம் அம்மா பார்க்குறேன்னு தோணுதோ நீ என்கிட்ட வா, சரியா? நான் கிளம்புறேன். ஏய் நில்லு. என்ன சொன்ன? நம்மளை அதுதான் நம்மளை வளர்ப்பாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க. அப்புறம் அம்மானா இது மட்டும் தான் பண்ணுவாங்களா என்ன? பாசத்தை காட்டுவாங்க. இப்போ என்ன, விடு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பிகாஸ் அவங்க கையை பிடிச்சிருக்கான். அப்போ ஜங்குக்கு எனக்கு எப்போ என் அம்மாவை பார்க்கணுன்னு தோணுனாலும் அவங்ககிட்ட தான் வருவேன், சரியா? வா, நான் வருவேன்டி. வா, யார் இல்லைன்னு சொன்னா? வா, நான் பார்த்துக்கிறேன். அப்போனா இப்போ எனக்கு என் அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது. எவ்வளோ பொஸ்க்கு நீங்களே சொல்லக்கூடாது. நீ தானடி சொன்ன என் அம்மாவை பார்க்கணுன்னு தான் என் கூட வா அப்படின்ட்டு. அது சரி வா அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் என் செல்லக்குட்டி என்றைக்கும் இந்த ஃபீல் பண்ணக்கூடாது, நான் இல்லை நல்லக்கூடாது, என்றைக்கும் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி இப்படின்னு வந்து க்யூட்டாக சொல்கிறீங்க. எங்கள் ஜங்குக்கே சிரிப்பாருது. சிரி பண்ணிட்டு ஓகே போதும் சரி இப்போ நீ போ. சரி நான் போகிறேன், நீ வரியா? சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் போகிறீங்க. அண்ட் இதோட இந்த பாட்டை இங்கே முடிச்சுக்கலாம். அண்ட் தான் மிஸ் பாய்.